குருபியோ நமக. அஸ்ட்ரோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். கொஞ்ச நாளாக எனக்கு வேலைப்பளு காரணமாக வீடியோ கொடுக்க முடியல. இனிமேல் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு பார்க்குறது யோகங்கள். யோகங்களில் என்னென்ன யோகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சுபயோகமா அவயோகமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது யோகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்வையோ பார்வையோ அல்லது மற்றொரு கிரகத்தோட சம்பந்தம் ஏற்பட்டாலோ ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யோகங்கள் அப்படிங்கிற வரிசையில் 3600 யோகங்கள் இருப்பதாக நம்ம மூல நூல்லலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 400 யோகம் மட்டும்தான் நம்ம நடைமுறையில் இருக்குது. அந்த யோகங்கள்லையும் மிக முக்கியமான யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நவ கிரகங்களில் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 தான் கிரகங்கள் லிஸ்டில் வருது. சூரியன், சந்திரன் அப்படிங்கிறது நட்சத்திரங்களோட இதில் போயிடுது. ராஜ கிரகங்கள் அப்படின்னா இந்த 5 கிரகங்களில் தான் நம்ம மூல நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 கிரகங்கள் தான் பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் யோகங்கள் செய்யக்கூடிய நிலைமையில இருந்ததுன்னா அது பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்றோம். இதுல செவ்வாய் ஏற்படக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தா ருசக யோகம். செவ்வாயினால் ஏற்படக்கூடிய யோகம் பார்த்தா ருசக யோகம். புதன்னால கொடுக்கக்கூடிய யோகங்கள் அப்படின்னு பார்த்தா பத்ர யோகம். குருனால கொடுக்கக்கூடிய யோகம் பார்த்தா அம்ச யோகம். சுக்கிரனால ஏற்படக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாளவிகா யோகம். சனினால கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கலாம். இந்த யோகங்களை விரிவாக ஒவ்வொரு யோகத்தை பற்றியும் பின்வரும் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.